அம்மா தாயே மகாலட்சுமி எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுமா. முத்துக்களே, என்னடி பால் கறந்துட்டியா? கறந்துட்டேன்க்கா. இன்னைக்கு வழக்கத்தை விட ஒரு சம் பால் அதிகமாவே கொடுத்துருக்கா. கள்ளம் கபட இல்லாதவங்க கறந்தா கறக்காத பசுவும் காப்படி சேர்த்தே கறக்கும். சரி சரி, உனக்கு பாலை சாமி கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை பால் பண்ணையில ஊத்திட்டு வந்துரு. சரிக்கா. தண்ணி தவிக்குதா? பாடு கண்ணு. முருகா, இனிமா சீவி சிங்காரிச்சிட்டு இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரமால போ. நாளையில இருந்து வெள்ளனை வெடுக்கன கிளம்பல கயிறு திரிச்சிருவேன். ஆமா. பள்ளிக்கூடத்துக்கா போற? குடுப்பா. படிச்சு என்னடா பண்ண போற? ஆட்ட மாட்ட மேய்ச்சாலும் காக்காச்சுக்கு பிரயோஜனப்படும். அதை விட்டுட்டு படிக்க போறானா? படிச்ச. ஆமா, படிக்கலன்னா அக்காக்கு பிடிக்காது, படிச்சா உனக்கு பொறுக்காது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. லேய், அங்க என்னடா பேச்சு? பொண்ணு இல்லக்கா, அப்பாவும் என் கூட சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரதான். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். அங்கெல்லாம் காய்ச்ச மாட்டாங்கன்னு சொல்லு. போடா. ஏண்டா மாட்டி விட்டுட்டா போற? போயிட்டு வா, அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். என்ன கடை காலி பண்ணிட்டு தான் வருவீங்களா? நேரம் வச்சு வாங்கடி. இந்தா. ஏய் ஏய், எப்படி எடுத்துட்டு போற? நான் கொடுத்த காசுக்கு எவ்வளவு தகுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கேன். ஏண்டி கருப்பாயி, யார கணக்கு கேட்கறன்னு விவசாயே கிடையாதா? மங்கம்மா நாக்கில தான் துடுக்கு இருக்கும், மனசுல திருட்டு இருக்காது. யாருன்னு தெரியாம நான் கேட்டுப்புட்டேன். எனக்கு மங்கம்மாவை பத்தி தெரியாதா? சரி சரி, பணியாரத்தை பத்திரமா பாத்துக்க, காக்கா தூக்கிட்டு போற போது. ஆமா, எங்க முத்துமீனாவை காணோம்? அவ தங்கச்சி சமைஞ்சிட்டாள்ல, வீட்டு வேலையில அவ தானே பாக்கணும், அதான் வரல. யாரு? அந்த குட்டச்சியா? அதானே பார்த்தேன். காசு வருதுன்னா விட்டுவாளா? பங்காளி, அங்க பாரு, தங்கத்தேரே தவந்து வர்ற மாதிரி வர்றத. அட போடா, நடுவில் வருதே அது ஒண்ணுதான் தங்கம், மத்ததெல்லாம் ஈயம்பு தாளிக்கு பேரிச்சம்பழம். ஈயத்தை விட்டுட்டு தங்கத்தை மடக்கிற வேண்டியதானே? கொம்பு இல்லாத கிடறியா இருந்தா அணைஞ்சிடலாம். இதான் கொண்டி மாடாச்சே, அடங்காதுடா. உழைக்கிறத விட உடம்புக்கு தான் மவுசு ஜாஸ்தி. அத்தை கூலி வேலைக்கு போய் அரண்மனையா கட்ட முடியும்? மனசு வச்சா பணத்தையும் பட்டுச்சலையும் வீட்டுக்கே அனுப்பிடலாம். ஏய், வசதி எப்படி? மசிஞ்சிருச்சுடா, புடவை கொடுத்துட வேண்டியதானே? எப்ப கொடுக்கலாம்னு கேளு, வசதியா இருக்கும். உன்னை பெத்தவளை கொடுறா புண்ணியம் கிடைக்கும். பெத்தவளையும் பிறந்தவளையும் வீதியில விட்டுவிட்டு புடவை குடிக்க வந்துட்டானுங்க பொட்ட பசங்க. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அந்த காலத்து பொம்பளை நான் அடங்கி போயிடுவா, இந்த காலத்து பொம்பளை அறுத்துருவா. ஜாக்கிரதை. மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. வாங்கடி. நிறுத்துங்கடா. என்னடா அது? ஈய உட்காரணும்னா கூட எங்களை கேட்டுக்கிட்டு தான் உட்காரணும். என்ன திமிரு தண்ணா விட்டு இருந்தா ஓட்டை எங்க ஒண்ணு தண்ணி குடிக்க வைப்ப? ஐயா, நாக்கு வறண்டு உசுறு போற நிலைமையா இருந்தாலும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் ஐயா. அசந்த சமயம் பார்த்து ஆடு ஊருணில இறங்கிடுச்சு. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நீ அசந்துட்ட, ஆடு ஊருணில இறங்கிடுச்சு. இனிமே நீ அசரவே கூடாது. டேய் பசங்களா, இவனை கையால் அடிச்சுட்டா மறந்துடுவான். இவன் சாகர வரைக்கும் மறக்காதபடி கூடு போடுங்கடா. ஐயா, என்ன விட்டுருங்க. மாரியப்பா, மாரியப்பா, வடவழியே. ஐயா வாங்க. எங்கடி உன் புருஷன்? அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு மருந்து வாங்க போயிருக்காங்க. மருந்து வாங்க மட்டும் பணம் இருக்கு, வாங்கின கடனை கொடுக்க பணம் இல்லையா? ஐயா, இந்த ஒரு தடவை பொறுத்துக்கங்க. வாங்கின கடனை வட்டி முதலுமா திருப்பி கொடுத்துரும் ஐயா. திருப்பி கொடுக்கறதா? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலுமே கொடுக்க முடியாது. ஏடா வேடிக்கை பாத்துறீங்க? எடுத்து எல்லாத்தையும் வெளியே போடுங்கடா. ஐயா ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா, சொன்னங்க பொண்ணுயா போங்க. நாங்கெல்லாம் யாருமே இல்ல, எங்க எமிசப்படுத்தாதீங்க ஐயா. தாங்க மாட்டோம். எங்க உசுர கொடுத்தாவது உங்க ஆத்தா ஆத்தா ஆத்தா. கொடுத்த உயிரை திருப்பி வாங்காம இருக்கிறதுக்கு ஏமா என்ன இடிச்சவா? என்ன கொடுத்தா எடுத்துட்டான், என்னடா?
வெட்டிடுவியா? வெட்டுற வெட்டுறாங்க. தங்கையா அருவாளை கீழே போடுறா. அம்மா இவ சொல்றத கேளு. போடுறா கீழே. போட. ஏண்டா எடுத்து அருவா அவன் மேல பட்டிருந்தா என்ன ஆகுறது? ஊர் வம்பு நமக்கு எதுக்குப்பா? அப்போ அநியாயத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி வர சொல்லி ஏமா நீ வேற? அதுக்கு இல்லப்பா, கொலை கெஞ்சாத பணக்காரங்க வம்பு நமக்கு எதுக்குங்கிறேன். இங்க பாருமா, அவங்க பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு என்னால மழுமட்ட தனமா வர முடியாது. ஆத்திரப்படாதப்பா. பூனை விரட்ட பொறாவல முடியுமா? வலுத்தவனோட இளைச்சவன் மோத முடியுமா? உன் மேல எறும்பு ஒரு நாளே என்னால தாங்க முடியாது. அந்த பாவிங்க இரும்பால சூடு போடுவானுங்க. அந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு என்னால உசுரோட இருக்க முடியாதப்பா. அம்மா அம்மா என்னம்மா இது? ஏமா அழற நீ? இந்த மாதிரி நீ அழுதினா எனக்கு அழ வந்துரும். நீ சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கேனா? என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் அழ விட மாட்டேன். என்ன அழாத. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்கன்னா எனக்கு பசிக்குதே. வா சாப்பாடு போடுவா. பழைய சோறு குழம்பு தானே, வா. வித்தார கள்ளி இவள கொஞ்சம் பாரு, இவ தொட்டா உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு. வித்தார கள்ளி இவள கொஞ்சம் பாரு, இவ தொட்டா உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு. சத்தாள முள்ளுதானா இல்ல கொட்டாத சிறு பேடா? தந்தான கிளி தந்தான கிளி தந்தான அட்ட தந்தான கிளி தந்தான கிளி தந்தான. நீ என்ன தென்மதுரை அரசாணியா? நெசமாக வந்து இருக்கும் அல்லிராணியா? நான் என்ற எண்ணம் கொண்டு நடக்காதம்மா, நடந்தா தங்கையா கிட்ட நடக்காதம்மா. இல்லாதத பொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாது, எம்மா எம்மா சும்மா சும்மா அங்கே இங்கே துள்ளாது. பெண்ணாக வந்தாலே பெரும்பாகியம், முன்னோர்கள் சொன்னாரடி ஒரு வாக்கியம். வாயாடியே ஒம்போல பெண்ணாலே
பெண்ணின் புகழ் மங்கும் தன்னாலே பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்ட நீ பாட்டு ஒயிலே பூட்டி பூட்டிச்சு வப்பேன் வீட்டு கிளிய ஒன்ன காட்டில் தோரத்தி 2 போட்டு கிறங்க வப்பேன் தந்தா நந்தா நந்தானா பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்ட நீ பாட்டு ஒயிலே யோ உனக்கு என்ன தைரியம் தான் என் பாட்டுக்கு எது பாட்டு பாடுவா நாக்க நீட்டுறது விரல நீட்டுறதும் என்கிட்ட வச்சுக்காது விரல நறுக்கிடுவேன் வேணா பெரிய ஜில்லா கலெக்டர் ஏய் ஏய் மங்கம்மான்னு பேர் வச்சிருந்தா மதுரைக்கே ராணி நினைப்பா இல்ல இந்த பாருடி ஆம்பளை பொம்பளை அடக்கலான்னு அந்த ஆண்டவனே படைக்கல அந்த நினைப்பு இருக்கட்டும் ஏய் ஆமா சாமிங்கள அம்மாவை அடக்கி வாசிக்க சொல்லுங்க ஏடா கூடமா ஏதாவது நடந்துற போகுது டேய் நான் யார் தெரியுமா 8 7 மலை இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் மொல்ல மாறி முடிச்சவிக்கி 3 சீட்டு விளையாடுறவன் அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே அவங்கள கண்ணா பின்னா நடிப்பேன் அது மட்டும் இல்ல பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பார்த்தேன் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன் எதுக்கு அப்படி வந்து விழுந்த வேகமா வந்தனா கால் இடது கீழே விழுந்துட்டேன் உனக்கு முன்னால இந்தியாவுல வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒண்ணும் சாதிக்கல மெதுவாவே நடந்து வா வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த 8 7 மலை வேற ஊருக்கு போவான் என்ன கடமை ஏன் சார் ஒரு 100 ரூபாய் சில்லறை இருக்குமா ஏண்டா என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு தான் மாத்தலாகி வந்திருக்காரு அதுக்குள்ளரே எப்படி 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட அப்போ இன்னும் 2 3 நாள் ஆச்சுன்னா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கும் நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா டேய் புணுகு தலையா சிரிக்காத வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கடைக்காரன்ட்ட 100 ரூபாய் சில்லறை இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கொடுப்பான் இது நியாயம் இந்த உதவியை செய்யலாம் நான் இங்க இருந்தே சொல்றேன் வாங்கிக்க ஆ. ஆ? மெதுவா போ ஒண்ணும் அவசரம் இல்ல சரிங்க சார் அண்ணே ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க நீ இந்த ஊர் தானே ஆமா தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்ல யாரையாவது சொல்லு சைக்கிள் தரேன் ஏட்டையா தர மாட்டாராம் குடியா நம்மாலுதான் ஏட்டையாவுக்கு வேண்டிய ஆளா அத புது சைக்கிள் வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போ சரி அட பயல இவர் பேர் எழுதிக்கடா யோ ஏட்டையா சொல்றாருல அவர் பேர் எழுதிக்கியா சரி